Wiki Procedure Info சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த சேனலில் நாங்கள் உங்களுக்கு கவர்மெண்ட் ரிலேட்டட் ப்ரொசீஜர் ஸ்கீம்ஸ் சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் ப்ரொவைட் பண்ணுவோம். நீங்கள் இது உங்களுக்கு நீங்கள் இது வந்து ஏதாவது கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் ஆர் ஸ்கீம்ஸ் ஏதாவது அப்ளை பண்ணுறதுக்கு ஈஸியாக அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நாங்கள் உங்களை வந்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஸோ இது வந்து எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு. அப்புறம் அதாவது எந்த இன்ஃபர்மேஷன் நாங்கள் ப்ரொவைட் பண்ணாலும் உங்களுக்கு ரீச் ஆகுறது ஃபாஸ்ட்டாக ரீச் ஆகும். ஸோ ப்ரொசீஜருக்குள்ளே போகலாம். ஸோ இன்னைக்கு பார்க்க போகிற ப்ரொசீஜர் டாக்குமெண்ட் ரைட்டர் லைசன்ஸ் ஆர் பெர்மிட் இன் தமிழ்நாடு எப்படி வாங்குறது. ஸோ இந்த பேஜில் நாங்கள் அதோட இன்ஃபர்மேஷன்லாம் கொடுத்துருக்கோம். அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் இந்த பேஜோட லிங்க் வந்து உங்களுக்கு நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணி இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களை இந்த பேஜுக்கு கூட்டிகிட்டு வந்துடும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு நாங்கள் கொடுத்துருக்கோம். ஸோ இதில் வந்து நீங்கள் எங்கே அப்ளை பண்ணணும்னா டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் நீங்கள் வந்து இதை வந்து அப்ளை பண்ணணும். இங்கே இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜுக்கு உங்களை கூட்டிகிட்டு வரும். இங்கே பார்த்தீங்கன்னா கான்டாக்டஸ் கிளிக் பண்ணி இங்கே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா இந்த அட்ரஸ் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். அப்புறம் SRO, DRO, DIG அவங்களோட காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கோம். அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு சம்மந்தப்பட்டவங்க. ஸோ நீங்கள் அவங்கள வந்து காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு டாக்குமெண்ட் ரைட்டர் லைசன்ஸ் வேணும்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் தி டீட் ரைட்டர்ஸ் லைசன்சிங் டெஸ்ட் அப்படின்னு ஒரு டெஸ்ட் இருக்குது. அந்த டெஸ்ட்டை நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் எழுதி அதை வந்து பாஸ் பண்ணாதான் உங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் ரைட்டர் லைசன்ஸ் கிடைக்கும். அதாவது இந்த எக்ஸாம் எப்போ நடக்க போகுது அப்படின்றது வந்து நார்மலாக அவங்க டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் அங்கே வந்து நோட்டீஸ் போர்டில் நார்மலாக ஒட்டியிருப்பாங்க. ஆர் அப்படி இல்லைன்னா ஏதாவது டிஸ்ட்ரிக்ட் ரெண்டு நியூஸ் பேப்பரில் வந்து ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவங்க வந்து எக்ஸாமை பற்றி இன்ஃபர்மேஷன் லிஸ்ட் அவுட் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் முதல்ல வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கான்னு சொல்லி, அதாவது அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டிங்கன்னா அண்ட் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து டாக்குமெண்ட் ரைட்டர் லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அப்போ வந்து அதாவது இந்த அப்ளிகேஷன் நீங்கள் எங்கே போகணுன்னா நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்க்கு போய் அப்ளிகேஷன் ஃபார்ம் வாங்கி அதை ஃபில் பண்ணி இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து அது கூட அட்டாச் பண்ண வேண்டியது இருக்கும். அட்டாச் பண்ணி நீங்கள் அதோட ஃபீஸ் பே பண்ண வேண்டியது இருக்கும். ஃபீஸ் பே பண்ணி டிஸ்ட்ரிக்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷனை வந்து அவங்க வந்து ப்ராசஸ் பண்ணி ஏதாவது அப்டேட்டட் டாக்குமெண்ட்ஸ் ஏதாவது தேவைன்னா தேவை அப்படின்னு சொல்லி உங்களை கொண்டு வர சொல்லுவாங்க. உங்களை கொண்டு வர வச்சு அதை வேலிடேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதாவது எல்லாம் வந்து ஓகேன்னா உங்களுக்கு வந்து இந்த டாக்குமெண்ட் ரைட்டர் லைசன்ஸ் கொடுப்பாங்க. ஸோ இதுதான் ஜென்ரல் ப்ராசஸ். நீங்கள் இங்கே இந்த பேஜில் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ரிக்வயர்ட் டாக்குமெண்ட்ஸ் இன்ஃபர்மேஷன் அது சம்மந்தமான இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். அப்புறம் ஆஃபீஸ் லொக்கேஷன் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். அப்புறம் எலிஜிபிலிட்டி, அதாவது யாரெல்லாம் வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் இந்த லைசன்ஸ்க்கு ஆர் எக்ஸாம் எழுதி இந்த லைசன்ஸ்க்கு அப்ளை பண்ணலாம். அப்புறம் ஃபீஸ் எவ்வளோ ஆகும் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் இங்கே கொடுத்துருக்கோம். பட் இது வந்து ஜென்ரலாக வந்து இப்படியே இருக்காது. பிகாஸ் சேம் ஃபீஸ் இருக்காது. அவங்க ஃபீஸ் வந்து அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ நீங்கள் வந்து ஃபீஸ் ஜென்ரலாக வந்து ஃபர்ஸ்ட் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. நீங்கள் பர்சனலாக கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நாங்கள் எழுதும்போது என்ன ஃபீஸ் போட்டிருந்தாங்களோ அந்த ஃபீஸை நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நீங்கள் கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இது சம்மந்தமான நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் நாங்கள் இங்கே கொடுத்துருக்கோம். இது வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நாங்கள் இந்த வீடியோவில் கொடுத்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறோம். இந்த சேனலுக்கு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் ஆல்சோ எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.